பயன்படுத்திட்டு தூக்கி போட்டீங்க. இப்ப பயன் யாரையும் நாங்கள் வந்து எங்கள் தலைவர் வந்து யாரையும் தூக்கி போட்டு பழக்கம் கிடையாது. தலைவர் சொல்லி தான் அந்த குறிப்பிட்ட புத்தக வெளியிட்ட நிகழ்ச்சிக்கு போறாரு. அப்புறம் அவர் போனா அதான் பேசி ஆகணும்னு தெரியும். அனுமதிச்சுட்டு அப்புறம் நீங்க கட்சி விட்டு அனுப்புறது எப்படி எடுத்துக்கிறது? முதல்ல நீ கேட்ட கேள்வி பயன்படுத்திட்டு தூக்கி போட்டீங்கன்னு கேட்டீங்க. அதுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். விடுதலை சிறுத்தைகளை அவர் பயன்படுத்தி கொள்கின்றார். அவருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பை காட்டுவதற்காக, திமுக மீது அவருடைய வெறுப்பை காட்டுவதற்காக விடுதலை சிறுத்தைகளை அவர் ஒரு கருவியாக பயன்படுத்த தொடங்கினார் என்பதற்காகத்தான் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதை தவிர அவரை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்தில் நாங்கள் பலவீனமானவர்கள் இல்லை. ஒரு மாயை இல்ல, அவரை பயன்படுத்தி தான் நீங்க தேர்தலை சந்திச்சீங்க, நிறைய பண்ணிருக்குன்னு அவரே சொல்றாரு. இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி கேள்வி கேட்காதீங்க. எனக்கு வந்து விடுதலை கட்சி தொடங்கி 6 மாசம் ஆகுதா? இல்ல, 6 மாசம் நீங்க கொடுத்த அனுமதினால தான் அவர் இவ்வளவு புகழ் வெளிச்சம். அவரா உருவாக்கிக்கிட்டு அவருக்கு ஒரு பின்புலம் இருக்குங்க. கட்சியில வந்து தினந்தோறும் வந்து நூற்றுக்கணக்கான பேர் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க கட்சியில ரொம்ப வருஷமா. அத்தனை பேருக்கு இந்த அளவுக்கு நீங்க கொடுக்கல. நாங்க அப்படி கிடையாதுங்க. அவர் வந்து நிறைய பேர் வந்து கட்சிக்குள்ள புது பெரிய பொறுப்புகள் வந்திருக்காங்க. துணை பொதுச் செயலாளர் புதுசா வந்திருக்காங்க, அமைப்பு செயலாளர் புதுசா கொடுத்துருக்கோம். ஏன்னா அவர்களுக்குலாம் ஒரு பின்புலம் கிடையாது. அவர்கள் ஒரு சாதாரண ஒரு இடத்துல இருந்து வர்றாங்க, அவங்களுக்கு பின்புலம் கிடையாது. இவருக்கு வந்து ஏற்கனவே ஒரு பின்புலம் இருக்குது. ஒரு நிறுவனத்துடைய தலைவராக இருக்காரு, ஒரு மார்ட்டினுடைய மருமகன் அப்படின்றது வந்து ஒரு வெளிச்சம் இருக்குது. திமுகவுக்கே வந்து அவர்கள் வந்து தேர்தல் நன்கொடை கொடுத்ததா ஒரு தகவல் வருது. திமுகவோட நெருங்கிய ஒரு தொடர்பு இருந்தாரு. அப்போ ஏற்கனவே அதுக்கு ஒரு பின்புலம் இருக்குன்ற காரணத்தினால் அவருக்கு வந்து இங்க பார்த்தோன்னா அர்ஜுனா வந்து இது விசிகால இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிக்குது. இதுதான் வந்து ஒரு காரணமா எடுத்துக்கணுமே தவிர அவருக்கு மட்டும் நாங்க வந்து சிறப்பா வந்து முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி இது வந்து அவரு தான் வந்து எல்லா இடங்களையும் தன்னை வந்து ஏற்கனவே ரொம்ப நாளா திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து வச்சுட்டு வந்தாரு. அதை ஒவ்வொரு கட்டத்திலயும் நீங்க அனுமதிச்சீங்க. அதன் விளைவாக தான் இப்ப வரைக்கும் அவர் பேச அனுமதிக்கல. நடவடிக்கை இல்லைன்னா அப்புறம் அதான் நடவடிக்கைலாம் எடுத்தன் கவுத்துக்கு இதென்ன சாதி சங்கமா இல்ல அறக்கட்டளையா? கட்சிங்க அது. விடுதலை சிறுத்தைன்றது கட்சி. இது வந்து அனைத்து தரப்பு மக்களாலும் நன்மதிப்பை பெற்று வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி.